புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 38 தொடக்கம் 42. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்கள் வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறுகன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள். சிந்தனை: கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பது இஸ்ரேல் மக்களுக்கு மோசே கொடுத்த பழிவாங்கும் கட்டளையாகும். மோசே இந்த சட்டத்தை ஏற்படுத்திய போது பழிவாங்கும் தன்மை தீவிரமடைந்து சுழற்சி முறை வன்முறைக்கு வழிவகுத்திருந்தது. இந்த நிலையில் இந்த சட்டம் இயற்கை நீதியாக செயற்பட்டு குற்றத்திற்கு ஏற்ப தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்து மோதல்களை கட்டுப்படுத்தி வைத்திருப்பதற்கு உதவியது. பழிவாங்கும் கட்டளை பழிவாங்குவதை கட்டுப்படுத்துவதையும் ஒழுங்கை மீண்டும் கொண்டு வருவதையும் நோக்கமாக கொண்டிருந்தாலும் உண்மையான நல்லிணக்கம் என்பது இரக்கத்தின் மூலமே சாத்தியமாகும் என்று இயேசு இன்று கற்பிக்கின்றார். எல்லையில்லாத இரக்கமே பிரச்சனைகளுக்கான மிகச்சிறந்த தீர்வு என்றும், அதாவது சுழற்சி முறை பழிவாங்குவதை வேரிலேயே அழித்துவிடும் என்று இயேசு கற்பிக்கின்றார். இயேசுவின் வருகைக்கும் தூய ஆவியானவர் பொழியப்படுவதற்கு முன்பு மனுக்குலம் இத்தகைய ஒரு அருளை கொண்டிருக்கவில்லை. இருப்பினும் கிறிஸ்துவில் அவருடைய சீடர்கள் இறை அருளால் வலிமை பெற்று இரக்கத்தினாலே சுழற்சி முறை பழிவாங்குவதை வெற்றி கொண்டிருந்தனர். ரோமிய படை வீரர்கள் தங்கள் ஆயுதங்களை 1 மைல் தூரத்துக்கு சுமந்து கொண்டு வரும்படி யூதர்களை கட்டாயப்படுத்தலாம் என்று ரோமிய சட்டம் ஒன்று இருந்ததை இயேசு இங்கு குறிப்பிடுகின்றார். இந்த சட்டம் யூதர்களுக்கு அவமானத்தின் அடையாளமாக இருந்தது. இந்த அநீதியை மேற்கொள்வதற்கு பெரிதாக வழி எதுவும் இல்லாததால் அது அவர்களுக்கு நிறைந்த வேதனையை அளித்தது. இயேசு தமது போதனையால் இந்த அநீதியை நியாயப்படுத்தவில்லை. மாறாக அவர்களை அடிமைப்படுத்துகிறவர்கள் செய்யும்படியாக கேட்பவற்றை அதிகமாக செய்வதன் மூலம் சட்டத்தை உருமாற்றுகின்றார். இந்த தீவிரமான நடவடிக்கை ரோமிய படை வீரர்களை திகைப்புக்கு உள்ளாக்கும். இந்த கட்டளைகளை நாம் விருப்பத்தோடும் சுதந்திரத்தோடும் கடைப்பிடிக்க வேண்டும். மற்றவர்களுடைய சுமையை சுமப்பது இயல்பாகவே தீயது அல்ல. அந்த வலி அவர்கள் இழைக்கின்ற தீமையினால் வருவது அல்ல, மாறாக அந்த தீமை கொண்டு வரும் அவமானத்தினால் வருகின்றது. அதாவது சுமையை விருப்பத்துடன் ஏற்றுக்கொள்வதன் மூலம் 2வது மைல் தூரத்தை மனமு வந்து நடப்பதன் மூலம் கிறிஸ்துவின் சீடர்கள் பெருமை, மனக்கசப்பு என்ற வலிகளில் இருந்து விடுதலை பெறுகின்றார்கள். இவ்வாறு மற்றவர்கள் இழைக்கின்ற தீமைகளால் பாதிக்கப்படுகின்றவர்கள் அவர்கள் வலியுறுத்துவதை தாராள மனதோடு அதிகமாக செய்வதிலேதான் இயேசுவின் சீடர்கள் வலிமை பெறுகின்றார்கள். பழி வாங்குவதில் அல்ல. 1 மைல் நடக்க கட்டாயப்படுத்தும் போது 2 மைல் நடப்பதிலேதான் இயேசுவின் சீடர்கள் அவரது இரக்கத்துக்கு சாட்சிகளாக மாறுகின்றார்கள். இயேசு கற்பிக்கின்ற இந்த புதிய வாழ்வு முறை எண்ணற்ற பயன்களை எம் வாழ்வில் கொண்டு வருகிறது. நாம் அநீதியாக நியாயமற்ற முறையிலே நடத்தப்படும் போது ஒரு தெரிவை நாம் எதிர்கொள்ளுகின்றோம். ஒன்று,
கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற மோசே கொடுத்த இயற்கை சட்டத்தை தெரிவு செய்ய போகிறோமா, அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட இயேசு கற்பிக்கின்ற இரக்கத்தின் சட்டத்தை தெரிவு செய்ய போகிறோமா? முதலாவது இயற்கை சட்டத்தை தெரிவு செய்கின்றவர்கள் பெரும்பாலும் சுழற்சி முறை வன்முறைக்கும் கண்டனத்துக்கும் மனக்கசப்புக்கும் உள்ளாவர். ஆனால் தாராள இரக்கத்தை மற்றவர்கள் மேல் பொழிந்து தவறுகளை மனமுவந்து மன்னித்து செயல்படுகிறவர்கள் ஆழமான மன அமைதியை சுதந்திரத்தை கண்டுகொள்வார்கள். அன்பு ஒருபோதும் பகுத்தறிவுக்கு எதிராக செயற்படாது. மாறாக அது அறிவை கடந்து உயர்ந்து சென்று வெறும் மனித நீதியை தெய்வீகமான ஒன்றாக உருமாற்றுகின்றது. இந்த உண்மையை புரிந்து கொண்டு அதன்படி வாழ்வதற்கு எமக்கு ஞானம் என்ற வரம் தேவைப்படுகின்றது. அதாவது நமது சொந்த குறுகிய கண்ணோட்டத்துக்கு அப்பால் சென்று எமது வாழ்வை விண்ணக கண்ணோட்டத்தில் பார்க்க அது உதவுகிறது. இந்த ஞானம் உலகம் எதிர்பார்ப்பது போல் அல்லாமல் கிறிஸ்து கட்டளையிடுவது போல் நாம் பதிலளிக்க உதவுகிறது. இரக்கத்தின் வல்லமையால் சுழற்சி முறை பழிவாங்கல் முறியடிக்கப்படுகிறது. மற்றவர்கள் எமக்கு அநீதி இழைக்கும் போது நாம் எவ்வாறு அதை எதிர்கொள்ளுகின்றோம் என்று சிந்திப்போம். நாங்களும் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று துடிக்கின்றோமா, அல்லது ஆண்டவரின் இரக்கத்தால் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமா? செபம். ஆண்டவரே, உமது ஞானத்தால் உமது இரக்கத்தின் வலிமையை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாரும். ஆமென்.